என்ன மதியம்மா? சொல்லுங்க. என்னாச்சு? என்ன பண்ற? பிரியாணி உங்களுக்காண்டி ஸ்பெஷல். அது தெரியுது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? அப்படி பிரியாணி பொங்கல் கருநாள் அதுமா? எல்லார் வீட்லயும் பொங்கல். உங்க ஃப்ரெண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட் வீட்ல இருந்து ஆர்டர் பண்ணி அனுப்பி விட்டுருந்தாங்க. அப்படியா? ஆமா. வீட்லனாலும் பிரியாணி தான். நீ செஞ்சா பிரியாணி, வச்சா நெய்ச்சோறு, நடந்தா கருவாட்டு குழம்பு, உட்கார்ந்தா மீன் குழம்பு. நட்பு வட்டாரத்திலயும் பிரியாணி கொடுத்து விடுதாங்க. எவ்வளவு சூப்பரா நல்லா அழகா. அழகாவா? அழகா இருந்தா பார்த்துட்டே இருக்கு. அது நீ வந்து பிரசன்டேஷன் மதிக்கா. நீ ஸ்டார் ஹோட்டல்ல பார்த்த மாதிரி அப்படி 2 சிக்கனு, அப்படி மேல 2 கறி பீஸு அப்படி வச்சு ஜம்முன்னு வைக்கல. ஆனா இந்த பிரியாணி கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குன்னு நினைக்கேன். உன் பிரியாணி அளவுக்கு இருக்காது, பரவாயில்ல. இருந்தாலும் என்னச்சிய இன்னைக்கு ஒரு நாள் சோகமா மதியாமா காண்டி சாப்பிட்டுக்கிட்டு போ. இதெல்லாம் உங்களுக்கே ரொம்ப ஓவரா தெரியல இல்ல கேட்க. கடை பிரியாணினா உங்களுக்கு பிடிக்கும்ல, சாப்பிடுவீங்களா? அப்புறம் என்ன நீ தூரப்பட்டுருவ இல்லம்மா? நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? நீங்க வர லேட் ஆயிட்டா, அதுக்காண்டி உட்காந்துட்டு இருக்கோம். சரி, டேஸ்ட் பாத்துருமா? பாருங்க. அம்மா சாப்பிட்டு பாருங்க. மதியா, நீ சாப்பிட்டியா பிரியாணி? சாப்பிட்டேன். தயிர் செய், சாப்பிட்டு பழக மதியாத. செஞ்சு பழகுவீங்க கரெக்டா தெரியும் எனக்கு. என்ன டேஸ்ட் மதியம்மா? நொறுங்கிட்டு பிரியாணி. இன்னைக்கு கருநாள் நம்ம வீட்டுல தான். அண்ணா என்னமோ ஒரு நாள் சொல்லுவாங்களே, என்னது? காணும் பொங்க. நீ மறுநாள் ஏதோ ஒரு கருநாள் தானா? ஏதோ ஒரு நாள் இன்னைக்கு நம்ம வீட்டுல தான். அது நேத்து தைப்பொங்கலுக்கு நம்ம வீட்டுல இருந்து வந்துட்டு இன்னைக்கு சாம்பார், அவியல், இடி சாம்பார், அவியல். ஆமா, அப்புறம் இந்த பொங்க சோறு அந்த மாதிரி. அருமை, நல்ல டேஸ்ட். தேங்க்யூ.